ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. அந்த ஒரே ஒரு நூலுக்குத்தான் பெயர்கள் பலவும் இருக்கு. அந்த ஒரே ஒரு நூலுக்குத்தான் பெயர்கள் பலவும் இருக்கு. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. பெயர்கள் பலவும் இருந்தாலும் திருக்குறள் என்பதை சிறப்பு. பெயர்கள் பலவும் இருந்தாலும் திருக்குறள் என்பதை சிறப்பு. அந்த திருக்குறளை படித்து வந்தால் உனக்கு தானே மதிப்பு. அந்த திருக்குறளை படித்து வந்தால் உனக்கு தானே மதிப்பு. உனக்கு தானே மதிப்பு. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. இல்வாழ்க்கை அதிகாரத்தை படித்தினேயும் பாரு. மனிதன் வாழ வேண்டிய முறையை அதுவும் சொல்லி இருக்கு கேளு. இல்வாழ்க்கை அதிகாரத்தை படித்தினேயும் பாரு. மனிதன் வாழ வேண்டிய முறையை அது சொல்லி இருக்கு கேளு. தன் கடமை உணர்ந்து முறையாக வாழ்ந்து வருவோரை, தன் கடமை உணர்ந்து முறையாக வாழ்ந்து வருவோரை வாழ்ந்த தெய்வத்துக்கு இணையாக சொல்லி இருக்கு பாரு. வான் தெய்வத்துக்கு இணையாக சொல்லி இருக்கு பாரு. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. அந்த ஒரே ஒரு நூலுக்குத்தான் பெயர்கள் பலவும் இருக்கு. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. தினந்தோறும் திருக்குறளை படித்திடத்தான் வேண்டும். அதன் கருத்துக்களை நன்றாக அறிந்திடத்தான் வேண்டும். தினந்தோறும் திருக்குறளை படித்திடத்தான் வேண்டும். அதன் கருத்துக்களை நன்றாக அறிந்திடத்தான் வேண்டும். அந்த கருத்தின் வழியே நாளும் நீங்கள் நடந்திடத்தான் வேண்டும். அந்த கருத்தின் வழியே நாளும் நீங்கள் நடந்திடத்தான் வேண்டும். அப்படி நடந்து நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்திடத்தான் வேண்டும். அப்படி நடந்து நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்திடத்தான் வேண்டும். உயர்ந்திடத்தான் வேண்டும். ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. அந்த ஒரே ஒரு நூலுக்குத்தான் பெயர்கள் பலவும் இருக்கு. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. உயர்ந்த கருத்து எல்லாம் அதனுள்ளே இருக்குது பாரு. உலகம் அதனால் தான் திருக்குறளை போற்றுது பாரு. உயர்ந்த கருத்து எல்லாம் அதனுள்ளே இருக்குது பாரு. உலகம் அதனால் தான் திருக்குறளை போற்றுது பாரு. தெய்வ புலவராக தமிழ் மண்ணில் அவதரித்தாரு. தெய்வ புலவராக தமிழ் மண்ணில் அவதரித்தாரு. நம் தாய்மொழி பெருமைதனை சேர்த்து தந்தாரு. நம் தாய்மொழிக்கு பெருமைதனை சேர்த்து தந்தாரு. வள்ளுவர் சேர்த்து தந்தாரு. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து. அந்த ஒரே ஒரு நூலுக்குத்தான் பெயர்கள் பலவும் இருக்கும். பெயர்கள் பலவும் இருந்தாலும் திருக்குறள் என்பதை சிறப்பு. அந்த திருக்குறளை படித்து வந்தால் உனக்கு தானே மதிப்பு. உனக்கு தானே மதிப்பு. ஒரே ஒரு நூலிலே பல்லாயிரம் கருத்து.